தேவைப்படும் அனைத்தும் கை கட்டும் தூரத்தில் ஒரு குடையின் கீழ் சைக்கிள் விழுதுன்றோன்னா இது ஒரு அமானுஷ்யமான இடமா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டுறக்கூடாது. எங்களோட பகுதியில் கூடுதலாக காற்று வீசி கொண்டிருக்கிற காரணத்தால் சைக்கிள் விழுந்துட்டு அதை தம்பி தூக்கி வைக்கிறான். எங்களுடைய கிளிநொச்சியில் ஒரு அழகான இடம் ஜெயந்தி நகர். இயற்கை வளங்களை கொண்டது, வாய்க்கால், வயல்கள், அதே மாதிரி பழங்கால மரங்கள் என்று சொல்லி அழகான ஒரு இடம். அதில் ஜெயந்தி நகர் மீனாட்சி அம்மன் கோயில் மெயின் ரோட் அப்படின்னு சொன்னால் எல்லாருக்குமே தெரியும் ஜெயந்தி நகரில் உள்ள ஆக்கள். அந்த இடத்துல சன் பேக்கரி என்று சொல்லக்கூடிய ஒரு பேக்கரி வந்து இயங்கி வருது. இங்கே இருந்து 5 மாவட்டங்களுக்கு சன் பேக்கரி உற்பத்திகள் வந்து வெளியாகி கொண்டிருக்குது. 5 மாவட்டங்களுக்கு பல வருட காலமாக இயங்கி வர்றது கிளிநொச்சி மக்களுக்கு பெரும்பாலும் வந்து தெரிஞ்சிருக்கும். ஆனால் இங்கே நிறைய சேவைகள் வந்து நடக்குது, அது பெரிய அளவில் தெரிஞ்சிருக்காது. இது வந்து இதுக்கு பக்கத்தில் ஒரு வைன் ஸ்டோர் இருக்குது, இங்கே பேக்கரி இயங்கி கொண்டிருக்கின்றது தான் பெரும்பாலான மக்களுக்கு தெரியும். அது கடந்து நிறைய வசதிகளை உள்ளடக்கினதான் அவங்களோட தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு இடமா வந்து இந்த சன் பேக்கரி வந்து அமைஞ்சிருக்குது. ஒரு பெரிய கட்டிடம் தனக்குள்ள வந்து ஒரு பெரிய வளாகத்தை உள்ளடக்கினதாக வந்து இருக்குது. வெஹிக்கிள் பார்க்குகள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பின்னுக்கு பெரிய அளவில் இருக்குது. அதைத்தான் இந்த வீடியோவில் முழுமையாக வந்து பார்க்க போகிறோம். முதலாவது வந்து சன் பேக்கரியில் அமைந்திருக்கிற ஒரு ரெஸ்டாரண்ட். இது வந்து பேக்கரிக்கு நேரம் முன்னால் வந்து அமைந்திருக்கு. நீங்கள் இந்த பகுதியில் உள்ள உறவுகள் ஃபேமிலியாக போய் நீங்கள் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி நினைச்சிங்கன்னு சொன்னால், நல்ல ஒரு சாப்பாடு ஆர்டர் பண்ணி சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டுட்டீங்கன்னு சொன்னால், அந்த இடம் அழகாக வந்து வடிவமைக்கப்பட்டிருக்கு. அதை தான் வந்து பார்க்குறீங்க இந்த வீடியோவில். நானும் இந்த இடத்துக்கு வந்து குடும்பத்தோடு தான் சென்றிருந்தேன். நிறைய இடங்கள் கிளிநொச்சியில் இருக்குது. எந்த கடை புதுசாக திறந்தாலும் அங்கே வந்து ஒரு தடவை போய் சாப்பிட்டு பார்க்குறது, அது எல்லாருக்கும் இருக்கிற ஒரு ஆர்வம். எப்படி அந்த சுவைகள் இருக்குது என்ன மாதிரி என்றதை வந்து அறிகிறதுக்காக. அதே போலத்தான் இன்றைய தினம் எங்களுடைய சன் ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து சென்றிருந்தேன். குடும்பத்தோடு ஒரு சாப்பாடுகள் வந்து ஆர்டர் பண்ணி சாப்பிடுவோம். ஒரு 3 சாப்பாட்டை வந்து ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. இதுதான் சன் ரெஸ்டாரண்ட் அந்த மெனு. இதில் வந்து முன்னு கொடுக்கப்பட்டிருக்கிற இலக்கத்தோடு நீங்கள் தொடர்பு கொண்டாலே உங்களோட வீட்டுக்கு சாப்பாடு வந்து வரும். ஜெயந்தி நகர், உருத்திரபுரம், கணேசபுரம் இந்த இடங்களில் இருக்கிற உறவுகள் சாப்பாடு மிக தரமாக வந்து இருக்கும். காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மேலே ஒரு ரெஸ்டாரண்ட் பார் வந்து இருக்கிறதால அங்கே வர்றவர்கள் வந்து மிக சுவையான உணவை வந்து தான் விரும்புவினோம். அப்போ அவர்களுக்கு கட்டாயம் அதில் உணவுல புலையண்டா இப்படி குழப்பம் போடுவார்கள்ன்றது வந்து உங்களுக்கு தெரியும். அதால் அங்கே தயாரிக்கப்படுற உணவுகள் எல்லாமே தரமான முறையில் வாய்க்கு சுவை அளிக்கக்கூடிய வகையில் வந்து இருந்தது. நானும் சாப்பிட்டு பார்த்துருந்தேன். இப்போ இந்த இதில் வந்து புக்கில் இருக்கிறத வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாப் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் என்னென்ன விலையில் என்னென்ன இருக்குன்னு சொல்லி. ஒரு தடவை ஆர்டர் பண்ணி சாப்பிடணும்னா சாப்பிடலாம், இல்லாட்டி இந்த இடத்துக்கு நீங்களே போய் இப்போ நாங்கள் வந்து வந்திருக்கிறோம் 3 விதமான உணவுகளை வந்து ஆர்டர் செய்திருந்தேன் நான். மிக்ஸ் கொத்து, மிக்ஸ் நூடில்ஸ், அதே மாதிரி மிக்ஸ் ரைஸ். இந்த 3ஐயும் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. புது புது உணவு ரகங்களில் இருக்கும். அப்போ ஆர்டர் பண்ணி சாப்பிட்டு பார்க்கக்குள்ளே உண்மையிலேயே சுவையாக வந்து இருந்தது சொல்லி ஆகணும். இப்போ நிறைய கடைகளில் வந்து சாப்பிட்ருக்கிறேன். அப்படி இருந்தாலும் எங்களோட கிளிநொச்சி ஜெயந்தி நகருக்குள்ளே இவ்வளவு சுவையான ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க அந்த உரிமையாளர்கிட்டையே கேட்டேன் நான். உண்மையிலேயே எனக்கண்டபடியாக நீங்கள் இப்படி போடுறீங்களா, இப்படி போட்டு தாரீங்களான்னு சொல்லி கேட்கல சுவையாக இருக்குது. இது நாங்கள் ஒரு அறிமுகம் செய்யக்க கஸ்டமருக்கு இதே சுவையில் போகுமாண்டேக்குள்ளே உண்மையிலேயே இறைச்சியில் இருந்து அங்கே பயன்படுத்துகிற சகலதும் கிராம் கணக்குக்கு தான் போடுறோம் நாங்கள். இல்லாட்டி ஒருத்தருக்கு கூட போயிருக்கு, குறைய போயிருக்கு என்ற பிரச்சனையெல்லாம் வர்ற காரணத்தால் ஒரு அன்னளவாக போடுறது இல்லை. எல்லாத்தையுமே அளந்து ஒரு சாப்பாட்டுக்கு எவ்வளவு போடணுமோ அவ்வளவு வந்து போடுவோம், பிரச்சனைகள் வராமல் இருக்கிறதுக்காக. அப்போ அதால் சுவை வந்து இந்த காலத்திலையும் மாறாது அப்படின்னு வந்து உத்தரவாதம் தந்திருந்தார். நான் சாப்பிடக்குள்ள உண்மையிலேயே அந்த மிக்ஸ் கொத்தை வந்து சாப்பிட்ருந்தான். நல்லா இருந்தது, நல்ல ஒரு சுவை. நீங்களும் மிக்ஸ் கொத்து வேணும்னு சொன்னால் பக்கத்தில் இருக்கிறீங்கன்னா அந்த புக்கில் இந்த நம்பருக்கு நீங்கள் ஆர்டர் பண்ணி ஒரு தடவை சொல்லி பார்த்து சாப்பிட்டு பார்க்கலாம். ஒரு நியாயமான விலையில் விலைவாசிகளையும் வந்து மெயினாக வந்து பார்ப்போம். அது ஜெயந்தி நகர் ஒரு கிராமத்தில் வந்து இயங்கி கொண்டிருக்குது. அதால் நியாயமான விலையில் அந்த மக்கள், அயலில் உள்ள மக்கள் சாப்பிடக்கூடிய வகையில் விலைகள் வந்து நிர்ணயிக்கப்பட்டிருக்குது. அந்த இடத்துல வந்து உள்ளுக்கு போய் பார்த்தவர்களுக்கு வந்து தெரியும். அதிநவீனமயப்படுத்தப்பட்ட ஒரு கிச்சன் இருக்குது. சுத்தமான அந்த சாப்பாடு இந்த இடத்துல உற்பத்தி செய்யணும் அப்படின்றது வந்து முக்கியமானது. அதிநவீனமான ஒரு வடிவமைக்கப்பட்ட கிச்சனை வந்து பார்த்துருந்தேன். அதே மாதிரி இந்த ரெஸ்டாரண்ட்டில் இருந்து நீங்கள் உங்களோட வீட்டுக்கு, இப்போ நீங்கள் அந்த பகுதியில் இருக்கிறீங்க, சுவையான உணவு தான். ஒரு பிறந்தநாள் ஃபங்க்ஷன் 50 பேர், 25 பேர், இல்லை 100 பேர், 100 பேருக்கு மேலே தங்களுக்கு செய்யக்கூடிய உபகரணங்களோ இல்லை அதை வழங்கக்கூடிய மாதிரிக்கோ இல்லை. ஒரு 100 பேருண்டேக்குள்ளே நாங்கள் அதை அழகான ஒரு சுவையான சாப்பாட்டை வந்து அவர்களுக்கு எங்கள்கிட்ட இருந்து ஆர்டர் பண்ணி பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்றத வந்து சொல்லி இருந்துச்சு. நம்ம உங்களுடைய தேவை வீடுகள் நிகழ்வுகளுக்கு வந்து உங்களுடைய இல்லத்துக்கே வந்து அனுப்பி வைப்பினோம். ஆரம்பத்தில் கொடுக்கப்பட்ட போட்டில் வந்து பார்த்தாலும் தெரியும் அவர்கள்
அவர்களுடைய தொடர்பு இலக்கம், அதே மாதிரி அந்த ஒரு விசிட்டிங் கார்டை வந்து இடையில் சேர்த்திருப்பேன். அதுகளையும் வந்து பார்க்கல உங்களுக்கு அவர்களோட நேரடியாக தொடர்பு கொண்டு உங்களுடைய இல்லங்களுக்கு நிகழ்வுகளுக்கு வந்து செய்யலாம். அதே மாதிரி உள்ளுக்கு வந்து பெரிய அளவிலான இப்போ ரெஸ்டாரண்ட்டை விட்டு நாங்கள் வெளியே வலிக்கிட்டோம்னா அதில் வந்து முன்னுக்கு ஒரு கடை ஒன்று இருக்குது. நீங்கள் சுட சுட பான் பேக்கரி பொருட்களை வந்து வேண்டலாம். இது வந்து வாகனத்துக்கு லோடு ஏற்றுறதுக்கு வந்து தயாராகி கொண்டிருக்குது பொருட்கள் வந்து அதைத்தான் வந்து பார்க்குறீங்க. அதே மாதிரி இதுக்குள்ளே வந்து பாருங்கள் பெரிய ஒரு கட்டிடம். இது வந்து களஞ்சியப்படுத்துகிற ஒரு இடம், உற்பத்தி பொருட்களை வந்து கொண்டு வந்து களஞ்சியப்படுத்துகிற ஒரு இடமாக வந்து இருக்குது. அதே மாதிரி அப்படி அங்கால கடந்து போனோம்னு சொன்னால் ஒரு பெரிய பேக்கரி, இப்போ வெளியே இருந்து பார்க்க பேக்கரி என்றைக்கு ஒரு சின்ன இடம்ன்ற மாதிரி இருக்கும். நான் பார்த்த அளவில் வந்து ஒரு பெரிய லெவலான ஒரு பேக்கரியாக வந்து இருந்தது. எலக்ட்ரானிக் இப்போ இருக்கிற அதிநவீன வசதிகளை வச்சு நாங்கள் முதல் வந்து பார்க்குறது போரணைகள். இப்போ அதெல்லாம் மாறிட்டு தானே ஒரு அதிநவீன பேக்கரியை வந்து பார்க்கக்கூடிய மாதிரிக்கு இருந்தது. இப்போ உங்களோட வீட்டு தேவைகளுக்கு வந்து பெரிய அளவில் பொருட்கள் வந்து தேவைப்படும். இப்போ பிஸ்கெட், கச்சான் பிஸ்கெட், அதே மாதிரி பனிஸ், சில பேக்கரி உற்பத்தி பொருட்கள் பேக்கரியில் என்ன கிடைக்குமோ அதே மாதிரி கேக், ஐசிங் கேக் எல்லாம் வந்து எப்படி மாடல் பண்ணி இப்படித்தான் எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி இவர்கள்ட்ட ஆர்டர் பண்ணி வாட்ஸ்அப் ஊடாக சொல்லிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அந்த வடிவமைப்பில் உங்களுக்கான கேக்கை வடிவமைச்சு தரக்கூடிய அதில் தேர்ச்சி பெற்றவர்கள் வந்து இருக்கணும். பலதரப்பட்ட உற்பத்திகள் வந்து அங்கே நடைபெற்று கொண்டிருக்குது. அதே போல் நாங்கள் இப்போ மேலே அப்படியே போனோம்னு சொன்னால் இப்போ இது வந்து கீழே நடந்து கொண்டிருக்கிற இதுகள். அதே மாதிரி மேலே போனோம்னு சொன்னால் மேலே ரெஸ்டாரண்ட் இருக்குது. அதே மாதிரி அங்கால பார்த்தா ஹோல் ஒன்று அமைந்திருக்கு. அந்த ஹோலில் வந்து நீங்கள் ஒரு பர்த்டே ஃபங்க்ஷன் இல்லை ஏதாவது ஒரு நிகழ்வுகளை இங்கே அரேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இங்கேயே நீங்கள் இந்த ஹோலில் வந்து அரேஞ்ச் பண்ணி கொள்ளலாம். ஸ்பீக்கர், பாக்ஸ் செட் வசதிகள், ஒரு அலௌன்ஸ்மெண்ட் செய்கிறேன்னு சொன்னால் அதற்குரிய வசதிகள் எல்லாமே இங்கே ஏற்பாடு செய்து தருவினம். அந்த நிர்வாகத்தினரோட அங்கே முதல் ஆரம்பத்தில் கொடுக்கப்பட்ட இலக்கங்கள் தான் எல்லாத்துக்குமே ஒட்டுமொத்தமாக ஒரு நிர்வாகத்துக்குள்ளே தான் எல்லாமே இயங்குது. லக்ஸரி ரூம் இருக்குது. அதுக்குள்ளே நீங்கள் இருந்து கொண்டே சாப்பாடுகள் அது இது என்ன வேணுமோ எல்லாமே உள்ளுக்கு ஆர்டர் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். சகல ஏற்பாடுகளையுமே அந்த நிர்வாகத்தினர் செய்து தருவினம். ஏசி ரூம், டபுள் ரூம் வேணுமா இல்லை சிங்கிள் ரூம் வேணுமா, என்ன வேணுமோ எல்லாமே பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வசதியாக வந்து அமைக்கப்பட்டிருக்குது. பாருங்கள் பாத்ரூம் அப்படி இருக்குன்னு சொல்லி மேலேயே ஒரு நாள் ரூமை புக் பண்ணி ராஜா வாழ்க்கை கொண்டு வாழணும் அப்படின்னு சொல்லி நினச்சா இந்த இடத்துக்கு போய் ஒரு ராஜா குளியல் போட்டு அழகான வாழ்க்கையை ஒரு நாள் பணக்கார வாழ்க்கை வாழணும்னு சொன்னால் வாழ்ந்துட்டு வந்துடலாம். அப்படி ஒரு இடம் கிளிநொச்சியில் இருக்கிற ஊர்களில் ஜெயந்தி நகர் ஒரு குளிர்ச்சியான இடம் அப்படின்னு சொல்லலாம். அங்கே அதுக்கு காரணம் வந்து பெரிய பெரிய மரங்கள் இருக்குது, பழங்கால மரங்கள் இருக்குது. அதே மாதிரி அமைதியான ஒரு இடமாகவும் வந்து இந்த இடம் வந்து இருந்தது. இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த நிறுவனங்களோட நிகழ்வுகள் வந்து ஏற்பாடு செய்வினம். தங்களோட சகல இடங்களில் உள்ள ஊழியர்களை அழைத்து ஒரு பார்ட்டி கொடுக்கறது அப்படின்னு சொன்னாலும் இந்த இடம் உங்களுக்கு ஒரு சிறப்பான இடமாக வந்து இருக்கும். பாருங்கள், சென்டரில் ஒரு நல்ல இடம், சுற்றி வர ரூம்ஸ். அதே மாதிரி டிக்கெட், அதிர்ஷ்ட டிக்கெட்டை பெற்றுக்கொள்ள நினைக்கிற உறவுகள் இந்த இதுக்கு முன்னால் போய் பெற்றுக்கொள்ளலாம். அதே மாதிரி ட்ராவல்ஸ், இங்கேருந்து கொழும்பு எங்கே நீங்கள் போகணுமோ வெஹிக்கிள்கள் பெற்றுக்கொள்வது, இந்த மாதிரியான இதையும் வந்து இதுக்குள்ளே நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரிக்கு இருக்கும். அதே மாதிரி வேலையாட்களும் வந்து கேட்டிருந்தார்கள். வேலை வாய்ப்பை தேடுற உறவுகள் வந்து இந்த இடத்துல போய் நீங்கள் உங்களுக்குரிய வேலை வாய்ப்பையும் வந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரிக்கு இருக்கும். உங்களோட நண்பர்களோட நீங்கள் இந்த இடத்துக்கு போகிறீங்க, ஒரு நிகழ்வை ஏற்பாடு செய்ய போகிறீங்க அப்படின்னு சொன்னால் அங்கே திகழரசன் என்று சொல்லக்கூடிய ஒரு தம்பி இருக்கிறார். சகல ஏற்பாடுகளையும் உங்களுக்கு ஏற்பாடு செய்து தருவார். நீங்கள் அந்த டைம் போய் அந்த நிகழ்வை வந்து அங்கே செய்யக்கூடிய மாதிரிக்கு இருக்கும். அதே போல் அந்த பகுதியில் உள்ள உறவுகள் இந்த இடத்துக்கு நீங்கள் நேராக போகணும் அப்படின்னு சொல்லி முடிவு செய்தீங்கன்னு சொன்னால் சன் பேக்கரி என்று சொல்லி கூகுள் மேப்பில் போய் போட்டுட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு நேரையே அங்கே கொண்டே விடக்கூடிய மாதிரிக்கு அங்கேயும் கொடுக்கப்பட்டு இருக்குது. சன் பேக்கரி என்று சொல்லி போட்டிங்கன்னு சொன்னாலே லொக்கேஷன் வந்து காட்டும். நன்றி.